இது புண்ணிய ஸ்தலம், இது கெட்ட ஸ்தலம். இங்கே நல்லவங்க வாழ்கிற இடம், அங்கே கெட்டவங்க வாழ்கிற இடம். இது போல் பாகுபாடெல்லாம் இயற்கை பேரிடம் வந்து பார்க்குறதில்ல. அது உருவாகுனுச்சுன்னா வந்து தாக்கி அழிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். பொதுவாகவே கடலோரத்தில் எல்லா நாட்டிலையும் கொஞ்சம் உள்வாங்கி தான் இருக்குது. காரணம் வெப்ப சூழ்நிலைனால அங்கே பனிமலை உருகி கடல் மட்டம் உயர ஆரம்பிக்கிறது. இதை நம்ம கண்கூடாகவே பார்க்குறோம். நம்ம சிறு வயதில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது கடலோட எல்லை. அந்த வகையில் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடும் வீடியோ பிடித்திருந்து நமது சேனலின் அடுத்த கட்ட வளர்ச்சியை விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த திரையில் தெரியும் QR கோடில் பயன்படுத்தி தங்களால் முடிந்த அளவு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே கடலோரத்தில் வாழ்பவர்கள் வீடுகளை கடலுக்கும் சற்று தள்ளியே அமைச்சிருப்பாங்க. காரணம், அவர்களுக்கு தெரியும் அந்த பருவத்தில் கொஞ்சம் கடல் வந்து முன்னே வரும், அப்புறம் கொஞ்சம் உள்வாங்கும். இது போல் மாற்றங்களுக்காக கடல் தண்ணீரை விட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் வீடுகள் அமைப்பாங்க. ஆனால் இது போன்ற ஒரு புண்ணிய ஸ்தலங்கள், இந்த சுற்றுலா தலங்களில் மக்கள் எந்த நேரமும் கடலோடு ஒரு உறவு வச்சுருப்பாங்க. எந்த நேரமும் கடலில் இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, நெருக்கமாக வைப்பாங்க. கடைகள், அந்த கடலை நம்பி இந்த சிறிய சிறிய வியாபாரிகள், இது போன்றவர்கள் கடல் ஓரத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. அந்த வகையில் வேளாங்கண்ணியிலும் ஒரு சுனாமி பெரும் சேதம் ஏற்பட்டது. இந்த கடலோடு மக்களுக்கு உள்ள நெருக்கம்தான் காரணம். இப்போ சமீப காலமாக கடற்கரையில் நிறைய இடத்தை மணல் அரிச்சு கடல் தண்ணி உள்வாங்கியிருக்கிறது நம்ம பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த வீடியோவில் பாருங்கள். நல்லா அந்த இடத்துலலாம் கடல் தண்ணி ஒரு நிலையாக இல்லாமல் மக்களையும் ஒரு நிம்மதியாக இருக்க விடாமல் தொடர்ந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் வகையை தான் ஒரு தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அரசு இந்த கடற்கரை அலைகளை தடுக்கிறதுக்காக தடுக்கும் சுவர் மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஏரியாவே, அந்த பகுதி முழுவதுமே அந்த பெரிய பெரிய கற்களை, பாறாங்கற்களை கொட்டி மேடாக்குறதுக்காக ஒரு திட்டம் வச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தண்ணி இதனால் உள்ளே வராது மட்டுமல்ல, நாமளும் மக்களும் நெருங்கி கடல் வரை போகிறதுக்குள்ள ஒரு வசதியும் இந்த இடத்துல இருக்கும். தண்ணி கடற்கரைக்கு மேலே ஏறி அப்படி நிலையாக தேங்கி நிற்கும்போது அது நல்ல நீராகவும் இல்லாமல் அது ஒரு சாக்கடை போல் ஒரு பாலடைஞ்சு போய் கிடக்கும். வர்ற ஒரு பொதுமக்களுக்கு வந்து அது வந்து ஒரு நோய் தொற்று உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். நல்ல தண்ணீராக இருந்தால் அங்கெல்லாம் மக்கள் விளையாடலாம். ஆனால் பெருசாக வீணாக போன தண்ணியாகவே கிடக்கும் அந்த இடமெல்லாம். அந்த இடமும் நமக்கு வந்து பயனற்று போய் கிடக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு முடிவாகத்தான் இந்த பணி. அதுவும் இல்லாமல் அந்த அடுத்தடுத்து ஒரு வீடியோவை பாருங்கள். ஆறு ஒரே நேர்கோட்டில் போகாமல் ஒரு நேரம் வடக்கு பக்கமாகவும் ஒரு நேரம் தெற்கு பக்கமாகவும் வளைஞ்சி போய் அதோட அந்த சுவடையே மாற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி மாறுறதுனால அந்த ஆறோட தன்மையும் மாறிடுது. அது எந்த இடத்துல ஆழம் இருக்குது, எந்த இடத்துல மேடு இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆற்றை பாருங்கள். இப்போ அடுத்து வரும் காட்சிகளில் ஆறு இருக்குது, ஆறை காட்டுறேன். இங்கே வேளாங்கண்ணி மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றுக்கும் அந்த பக்கம் இருக்கிற மீனவ கிராமமான செருதூர் அப்படிங்கிற கிராமத்துக்கும் இதே பிரச்சனை தான். அதனால் அந்த ஊர்லேயும் இந்த பணிகள் வந்து நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயும் கற்களை கொட்டி உயரமாக்குறாங்க.
இங்கே தெரியும் அவ்வளவு இடமும் பயணிகள் வந்து பயன்படுத்த முடியாமல் அப்படியே தரிசாக கிடக்கிறது. இதுக்கெல்லாம் சில நாட்கள் காஞ்சி போனாலும் அதோட அடி கசடுகள் வந்து அந்த இடத்துல தேங்கி நடக்கவும் முடியாமல், மக்கள் வந்து உட்கார்ந்துருக்கவும் முடியாமல் ரொம்ப சிரமத்தை கொடுக்குது. இந்த தெரியுது பாருங்கள் ஆறு, அந்த ஆற்றுக்கும் அந்த பக்கம் ஒரு ஜேசிபி தெரியுது பாருங்கள். இந்த ஆற்றை கடந்ததோட செருதூர் அந்த தெரியுது பாருங்கள், அந்த ஜேசிபி அங்கே உள்ள இடத்துல கற்களை கொட்டிகிட்டு இருக்காங்க. இது நம்ம வேளாங்கண்ணியில் உள்ளது. இடைப்பட்ட இடம் ஃபுல்லாக இப்படி தான் எம்டியாக கிடக்கு. காரணம் சுத்தமாக இருக்கிறது இல்லை. அந்த நம்ம சுத்தத்துக்கு மட்டும் பார்க்குறது இல்லை, நீரோட வேகம் அதிகரிச்சிச்சின்னா இன்னும் அதிகமாக கடல் வந்து உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ வந்து மண் வந்து எப்படி அரிக்குதுன்னு அந்த இடத்த எடுத்து காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல முடிவாக தான் எடுத்திருக்காங்க அரசு. அந்த செருதூர் ஆற்றுக்கும் அந்த பக்கம் அந்த தடுப்பணை அமைச்சிருக்காங்க. இருந்தாலும் உள்ளர நீர் போகாமல் அங்கே இப்போ வந்து மேடு ஏற்றிட்டுருக்காங்க. வேளாங்கண்ணியை பொறுத்த வரைக்கும் எந்த தடுப்பணையும் இல்லை. அது ஒரு பயத்துக்குரிய விஷயந்தான். இப்போதாவது இந்த வேலையை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி கிடைக்கிறது. இங்கே பாருங்கள், கடல் மட்டமும் நிலமும் ஒரே சமமாக இருக்குது. அதனால தான் ஒரு சிறிய அலை கொஞ்சம் வேகமாக வந்தால் கூட அந்த அலை தண்ணீர் வந்து உள்ளே வந்துடுது. கண்டிப்பாக வந்து ஒரு தடுப்பணையும் அவசியம். அந்த தடுப்பணையோட இந்த மேடான பகுதி அமைக்கிறதும் அவசியம்தான். சரி நண்பர்களே, இதோட தொடர்ச்சி இன்னொரு வீடியோ போடுவேன். என்னோடய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டாக தெரியுங்க.